வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஃபெக்டான ரவுண்ட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு எடுக்கும் போதே கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். இந்த ஹோட்டலில் பரோட்டா போடுறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் மாவு எடுப்பாங்க. இப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரும். எந்த ஒரு விரிசலுமே இருக்காது, நல்லா நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அமுக்கி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் பால் கிடச்சிரும். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் வச்சு சப்பாத்தி தேய்ச்சோம்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது, அது ஒரு மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் தான் வரும். ஸோ வந்து மாவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த இது நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ தேய்க்கிறதுக்கு கண்டிப்பாக கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கையில் ரைட் ஹேண்டில் மட்டும்தான் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட் ஹேண்டில் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்து நான் தேய்க்கிறேன். தேய்க்கிறப்பவே கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுறேன். அந்த சப்பாத்தியை வந்து தள்ளி தள்ளி விடுறேன். நீங்கள் பார்த்தா தெரியும் வீடியோவில். அந்த சப்பாத்தி வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்க வேணாம். ரைட் ஹேண்டில் மட்டும்தான் நான் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து தள்ளி தள்ளி விடுறேன். நீங்கள் அந்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், சப்பாத்தி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நான் வந்து ரைட் ஹேண்டில் அழுத்தம் கொடுத்து தள்ளி விடுறேன். லெஃப்ட் ஹேண்டை வந்து சும்மா தான் நான் வச்சுருக்கேன். நான் அதில் வந்து நல்ல அழுத்தம்லாம் கொடுக்கல. ஸோ வந்து அந்த மாவு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக பர்ஃபெக்டான நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கையில் மட்டும் நம்ம சுற்றி சுற்றி தேய்க்கிறப்ப சப்பாத்தி வந்து ஈவனாக வந்து நமக்கு இருக்கும். ஒரு பக்கம் நமக்கு தடிமனாக, ஒரு பக்கம் மெல்லிசாக இருக்காது. எல்லா பக்கமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நமக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் நமக்கு சப்பாத்தி ஒட்டுச்சுன்னா நம்ம சப்பாத்திக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ரைட் ஹேண்டில் மட்டும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டே வரணும். அவ்வளோதான், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சப்பாத்தி பார்க்கலாம். நல்லா ரவுண்டாக மாவு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தியுமே நல்லா ரவுண்டாக வரும். எடுத்துகிட்டு மேலே கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நாம் இப்போ மேலே தூவுற அந்த கோதுமை மாவு நம்ம தேய்ச்சிக்கிட்டே வர்றப்ப சப்பாத்தியோடு அப்படியே சேர்ந்துடும். இஃப் சப்போஸ் நமக்கு வந்து சேராமல் மேலே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போயிடும். நம்ம சப்பாத்தியை தோசைக்கல்லில் போடுறதுக்கு முன்னாடி தட்டி விட்டுட்டு போடணும். அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போட்டோம்னா அந்த மாவு ஃபுல்லாக போயிடும். இந்த மெத்தட் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாக சப்பாத்தி நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சப்பாத்தி போட்டாலும் உங்களோட சப்பாத்தி அழகான ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் வரும். பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரைட் ஹேண்டில் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் சும்மா தான் வச்சுருக்கேன், எதுவுமே நான் பண்ணலை. ரைட் ஹேண்டில் நம்ம தேய்க்கிறப்பவே சப்பாத்தியை லைட்டாக தள்ளி தள்ளி விடணும். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே தேய்க்கிறப்பவே லைட்டாக தள்ளி விட்டுறணும். எப்போவுமே சப்பாத்தி செய்கிறப்ப இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து சப்பாத்தி செய்யுங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த ஓரங்கள்லையுமே எந்த கிராக்ஸுமே வராது. நல்லா சப்பாத்தியை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி மாவு வச்சு தேய்க்கிறப்ப இந்த சப்பாத்தி வந்து அந்த கட்டையோட போய் ஒட்டிக்கிறாது. நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு நினைக்கிற மாதிரியே வரும். அப்புறம் நம்ம அந்த சப்பாத்தி போடுற தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே சப்பாத்தி போடுங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா புஃப்னு உப்பி வரும். இல்லைனா சப்பாத்தி வந்து உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சப்பாத்தியை வந்து நம்ம எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ரைட் ஹேண்டில் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி தள்ளி விடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. சப்பாத்தி நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.